ஸோ இப்போ பார்க்க போகிறது ஏசிபி, ஏர் சர்க்கியூட் பிரேக்கர். இதை பற்றின ஒரு இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்லணும். ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் நாட் ஓன்லி ஸ்விட்சிங் பர்பஸ், அதாவது லோடை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பிரேக்கர் கிடையாது. ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ் இருக்குது, அதுதான் பிரெயினே சொல்லலாம். இந்த பிரேக்கரோட பிரெயினே இந்த மைக்ரோலாஜிக் செட்டிங்ஸ் தான். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் வரும், மைக்ரோலாஜிக் 5, 6 அந்த மாதிரி வரும் செட்டிங்ஸை பொறுத்து. ஸோ நம்ம போட்டிருக்கிறது மைக்ரோலாஜிக் 5. இதில் இம்பார்ட்டண்டாக ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைம் இருக்கும், ஷார்ட் டைம் இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் இருக்கும். ஸோ சம் ஆஃப் த பிரேக்கர் இப்போ மைக்ரோலாஜிக் 6 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃபால்ட்டும் சேர்த்து வரும். ஸோ இது மைக்ரோலாஜிக் 5 அப்படிங்கிறதுனால லாங் டைமு, ஷார்ட் டைமு, இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிப்பு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இது என்னன்னு தெரியும், பட் இந்த செட்டிங்ஸ் எதனால எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ லாங் டைம் பாருங்களேன், லாங் டைம் வந்துட்டு 0.4லேருந்து 1 வரைக்கும் இருக்குது. ஸோ மெயின் பிரேக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 1600 ஆம்பியர். ஸோ 1600 ஆம்பியர் அப்படின்னா நீங்க செட்டிங்ஸ் வந்துட்டு 1 வச்சீங்க அப்படின்னா லாங் டைம்ல 1600 ஆம்பியர் வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும். இங்க டைமிங் இருக்கு பாத்தீங்களா, இப்போ 2 செகண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா 1600 ஆம்பியருக்கு மேல போகும்போது, இல்ல 1600 ஆம்பியர் இல்ல 1600 ஆம்பியருக்கு மேல போகும்போது நீங்க எவ்வளவு செகண்ட் வைக்கிறீங்களோ அது வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ட்ரிப் பண்ணி விட்டுரும். இது வந்துட்டு லாங் டைம். அதாவது கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செட்டிங்ஸ் வைக்கிறீங்களோ அதுல இருந்து இந்த டைமிங் வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஸோ அது நீங்க செட்டிங்ஸை பொறுத்து. நீங்க 1 வச்சீங்கன்னா 1600 ஆம்பியர், 0.8 வச்சீங்க அப்படின்னா 800 ஆம்பியர். ஸோ அதுதான் லாங் டைம் டிலே. கரண்ட் வந்துட்டு எடுக்கும், நீங்க எவ்வளவு செட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி கரண்ட் அவுட்புட் லோடு கொடுக்கும். பட் நீங்க செட் பண்ண கரண்ட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா